நடுவர் ஐயா அவர்களே, வாழ்க்கையிலே எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று எப்படியோ பேச காத்து கொண்டிருக்கிற எதிரணியிலே உள்ளவர்கள் எனக்கு தெரிந்து அவர்கள் இங்கு இருக்க வேண்டிய ஆட்கள் அல்ல, கைலாச நாட்டில் இருக்க வேண்டிய ஆட்கள். ஏன்னா அங்கதான் எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். ஆனா இங்க அப்படி இருக்க முடியாது. ஒரு கல்யாணம் ஆன ஆண் தைரியமா அவன் பொண்டாட்டிக்கிட்ட போய், நான் ஒரு புறம்போக்கிடி, நான் ஒரு பரதேசிடி, என்னையெல்லாம் நீ கட்டுப்படுத்த முடியாது, நான் எப்படி வேணாலும் வாழ்வண்டி, பரமசிவன் கொடுக்குறான், நான் வாழ்றேன், உனக்கு என்னடின்னு கேட்டா, பரமசிவன் என்ன கொடுக்கறது, நான் கொடுக்குறேன்னு குமுறுன்னு கும்பி வீட்டை விட்டு அனுப்பிச்சு வெளியே துரத்தி விட்டுருவான். இதெல்லாம் வாழ முடியாதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு பல குடும்பங்கள் இனிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இப்படித்தான் என்கிற ஒரு கட்டுப்பாட்டோடு வாழ்கிற ஆண்களால் தான். குடும்பம் என்கிற வண்டியை ஓட்டக்கூடிய ஒரு ஆண் இப்படித்தான் என்று ஒரு கட்டுப்பாடோடு ஓட்டினால்தான் அதிலே வாழ்க்கை என்கிற பயணம் இனிமையாக அமையும். அதை விட்டுவிட்டு எப்படியோ நீங்கள் ஓட்டினால் வாழ்க்கை என்னும் பயணம் விபத்தில் தான் போய் முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு ஆண் என்பவன் அப்படித்தான், எல்லாமே குடும்பத்துக்காக தான். அதனால பாருங்க, இன்னைக்கு நித்யானந்தாவை தவிர எல்லா ஆண்களும் இப்படித்தான் என்று ஒரு கட்டுப்பாடோடு வாழ தொடங்கிட்டான். ஆணினுடைய வாழ்க்கையை அவன் கல்லூரி நாட்களிலிருந்து எடுத்து பாருங்க. கணக்கு வாத்தியார் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு, நாங்கள் இங்கே ஏதாவது ஒரு பொண்ணு நமக்கு மாட்டுமான்னு கணக்கு போட, அவர் தம்பி ஆன்சர் வந்துருச்சுன்னு சொல்ல, நாங்கள் இங்கே சார் நீங்கள் போட்ட கணக்குக்கு ஆன்சர் வந்தது, நாங்கள் போட்ட கணக்குக்கு ஆன்சர் வரலன்னு சொல்ல, என்ன கணக்குடான்னு அவர் கேட்க, எங்கள் வாய் சும்மா இல்லாமல், சார் இதெல்லாம் காதல் கணக்கு, எங்களை மாதிரி யூத்துக்கு தான் தெரியும், உங்களை மாதிரி டெலிஃபோன் பூத்துக்கு தெரியாதுன்னு சொல்ல, நீ போடா எக்ஸாம் அன்னைக்கு வாடான்னு சொல்ல, எக்ஸாம் அன்னைக்கு வந்தா, எக்ஸாம் அன்னைக்கு அந்த 3 மணி நேரம் இருக்கு பாருங்க, 1 மணி நேரத்தில் ஒரு ஓவியனா மாதிரி எதையாவது வரைஞ்சி வைப்பேன், கவிஞனா மாதிரி எதையாவது கிறுக்கி வைப்பேன், இன்னொரு 1 மணி நேரத்தில் தண்ணி குடிக்க போனோம், ரெஸ்ட் ரூம் போகணுன்னு அப்படி இப்படின்னு போய் இன்னொரு 1 மணி நேரத்தில் எழுதலான்னு பார்த்தா எதிர்த்தாப்புல ஒரு அதர் டிபார்ட்மெண்ட் பொண்ணு ரொம்ப அழகாக எழுதிட்டே இருக்கும். நான் கொஸ்டின் எழுத அவள் ஆன்சர் எழுத, நான் கொஸ்டின் எழுத அவள் ஆன்சர் எழுதலை, இப்படியே மாறி எழுதி கடைசி ரிசல்ட் வருது, நான் வெறும் கொஸ்டினை மட்டும் எழுதி ஃபெயில் ஆகியிருக்கேன், அவள் வெறும் ஆன்சராக எழுதி கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துகிட்டு போயிருக்கா. இப்படியே 4 வருஷத்தில் 3 வருஷம் ஓட, கடைசி 1 வருஷத்தில் எப்படியாவது பாஸ் ஆயிரும்னு புக்கை திறந்து படித்தா அப்பா அம்மாலாம் அழுதுகிட்டே வருவாங்க, கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன்டா, சொத்து பத்தெல்லாம் விற்று படிக்க வைக்கிறேன்டா, உன்னை நம்பி தங்கச்சி இருக்குடா, அக்கா இருக்குடா, எப்படியாவது பாஸ் ஆயிடறான்னு சொல்ல, எப்படி ஒரு கிரிக்கெட்டிலே கடைசி 1 பால் இருக்கிறப்ப ஒருத்தவன் 6 ரன் எடுத்த அந்த டீம் வின்னுன்னு சொல்கிறப்ப எந்தவித பதட்டமும் படாமல் அந்த பேட்டிங் மேன் ஒரே தூக்கி ஒரு 6-ரில் அந்த கப்பை எடுத்து அந்த அணிக்கு கொடுக்குறான் பாருங்க. அதே மாதிரி இருக்கிற அரியரை எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும்னு வெறித்தனமாக படித்து பக்கமாக படித்து எக்ஸாம் ஹாலில் போய் பித்தாகரஸ் தேற்றம்னு ஒரு தேற்றம் கேட்காமலேயே, பித்தாகரஸ் மகனினுடைய தேற்றம், பேரனுடைய தேற்றம், பாட்டனுடைய தேற்றம்னு ஒரு கேட்காத கேள்விக்கே ஒரு மாணவன் இவ்வளவு தூரம் எழுதுறானே, கேட்ட கேள்விக்கு அவன் எவ்வளவு தூரம் எழுதுவானே, பேப்பர் திருத்துற ஆசிரியரே பாஸ் போட்டுட்டு பைத்தியம் முடிச்சு போற அளவுக்கு எக்ஸாம் எழுதி வச்சுட்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சரி நிம்மதியாக சாப்பிடலான்னு போனால் சாப்பிட்றப்ப ஆரம்பிச்சிருவாங்க பெற்றோர்கள். ஏண்டா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஈத்த விட்டு குமார் ஐடியில் வேலை பார்க்குறான், 50,000 சம்பாதிக்கிறான், நீ என்னடா பண்ணுறேன்னு சொல்ல, சரி இந்த மானகிட்ட சோற சாப்பிடலான்னு சொல்லிட்டு நைட்டாக பஸ்ஸை பிடிச்சி கோயம்பேடு வந்து அங்கே ஃப்ரெண்டோட ரூம் அட்ரஸ் தேடுறதுக்குள்ளே ஒருத்தன் 15B போகிறான், Lல் போங்கிறான், எதில் போகிறதுனே தெரியல. எங்கள் ஊரில் ஒரு பஸ்ஸில் ஏறினா அங்கே போய் இறங்குவோம், அங்கே போய் இறங்கினா இங்கே ஏறுவோம். ஆக அப்படி இப்படின்னு போய் அங்கே ரூம் எட்டாத ரூமில் படுத்து, அம்மா சமையலில் அன்னைக்கு சாம்பாரில் உப்பு இல்லைன்னு சொன்னோமே, இன்னைக்கு சாம்பாரில் உப்பை தவிர வேறு எதுவுமே இல்லைங்கிற சாப்பாட்டெலாம் சாப்பிட்டு அப்படியே ஒரு வேலையை அங்கே தேடி 10,000 ரூபாய்க்கு ஒரு கால் சென்டரில் வேலை பார்த்துட்டு ஐடி கம்பெனியில் இருக்கிற மாதிரி ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஸ்டேட்டஸ் போட்டு விட்டு அங்கேயே ஒரு லவ் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகலான்னு பார்த்து ஒரு லவ் பண்ணா ஒரு பொண்ணை. அப்போ தான் தெரியுது அவளுக்கு மேக்கப் போகிறதுக்கே நம்ம வேலைக்கு போகணுன்னு. ஒரு ஆண் எந்த வயசில் எப்படியோ இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த வயசில் தன் குடும்பத்திற்காக இப்படின்னு வாழ்ந்துட்டு போறான் பார்த்தீங்களா, அவனை பாராட்டணுங்க. எப்படி எல்லையிலே தன் மகிழ்ச்சியை விட்டுவிட்டு இந்த நாட்டின் மகிழ்ச்சிக்காக உழைக்கிறானோ ராணுவ வீரன், அதுபோல இன்றைக்கு குடும்பத்திற்காக தன் மகிழ்ச்சியை விட்டுவிட்டு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறான். நீங்க கேட்கலாம், இவ்வளோ சொன்னியடா, இதுல எங்கடா மகிழ்ச்சியை இனிமையை அவன் காணுறாங்க. ஆணினுடைய சோகமான பக்கங்களை திருப்பிய நீங்கள் அவனுடைய அழகான பக்கங்களையும் நீங்கள் புரட்டி பாருங்கள்.
என்னத்தான் ஆஃபீஸில் டென்ஷன் இருந்தாலும் அதையெல்லாம் ஒன்றும் வெளிக்காட்டிக்காம வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்து கை கால்லாம் அலம்பிட்டு சட்டை பனியன் எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு ஒரு லுங்கி எடுத்து ஃப்ரீயாக கட்டிட்டு அப்பாடான்னு சொல்லி படுக்கிறான் பார்த்தீங்களா? அங்கு பார்க்குறாங்க வாழ்வினுடைய இனிமையை. எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் இருந்து நம்மால் தான் தீபாவளியும் பொங்கலையும் கொண்டாட முடியவில்லை, சொந்த ஊரில் இருக்கிற நம் பிள்ளைகளும் பொண்டாட்டிகளும் கொண்டாட வேண்டும் என்று அங்கே குப்பை பொறுக்கி சம்பள பணத்தை இங்கு அனுப்பி இங்கு வீட்டிலே பொங்கலையும் தீபாவளி என்று மத்தாப்பையும் பூக்கச் செய்கிறானே, அங்கு வாழ்வினுடைய இனிமையை அனுபவிக்கிறான் என்று சொல்லி இறுதியாக ஒன்றே ஒன்று நான் சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் காட்டிய வழியில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கிற தாரக மந்திரத்தை எவன் ஒருவன் கடைபிடித்து குடும்பத்திலே வாழ்கிறானோ அவனால் தான் இனிமையான வாழ்க்கையை வாழ முடியும். இல்லை என்றால் நித்யானந்தா மாதிரி ஒரு தீவை விலைக்கு வாங்கி தனிமையில் தான் வாழ முடியும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நல்லதொரு வாய்ப்பை வழங்கி கலைஞர் தொலைக்காட்சிக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.